அங்க நித்துப்பா. பெரியவரே, இங்க எதனா வீடு வாடகை கிடைக்குமா? என்னப்பா கேட்ட? பெரியவரே, இங்க எதனா வீடு வாடகை கிடைக்குமா? குமாரா, அவன் செத்து 3 வருஷம் ஆகுதாப்பா. குமார் யாரு கேட்டாங்க? என் பாட்டக்கார, நீ கிளியரா கேளாம்ப்பா. கேக்குறேன் இருப்பா. பெரியவரே, இங்க வீடு எதுனா வாடகை கிடைக்குமான்னு கேக்குறாரு. ஆமா ஆமா, சின்ன வீடு வச்சிருந்தானா, அவனுக்கு அவன் முட்டாட்டிக்கு சண்டை வந்து அவன் செத்துட்டான். எப்பா அவர் அதே மாதிரிதான்ப்பா பேசுறாரு. ஏய், நீ கேளு. கேக்குறேங்க. அண்ணா, வீடு எது வாடகை கிடைக்குமாண்ணா? செத்தவனை ஏமா பத்தி ஞாபகப்படுத்துறீங்க. ஆனா ஒண்ணு, அவன் என் கையில 500 ரூபாய் வாங்கினான். அதை நீங்க கொடுக்குறீங்களா? என்ன 500 கேக்குறான் தால? என்கிட்ட கொடுத்தா இடக்கடமா பேசிங்களாம் தால. அவருக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் மாத்தி மாத்தி பேசிட்டு கிடக்குறாரு. ஏன்பா, என்கிட்ட கூகுள் பேர்லாம் இல்லப்பா, கையிலே குத்துருங்கப்பா. பெரியவரே, வீடு வீடு வாடகை கேட்டு வந்திருக்கோம். பெரியவரே, எதனா வீடு இருந்தா சொல்லுங்க. என்ன காசு கீசு எல்லாம் கேக்குறா? அட யாரா அவன்? அவன் செத்து விட்டான், அவனே திருப்பி திருப்பி கேட்டுக்கிறீங்க. என்னயா அவங்கிட்ட என்னயா பேசிக்கிற? பயசோறு எனக்கு பிடிக்காது இல்லையா, சோத்தனை செஞ்சுக்கிறா. நான் உன்னை அசிங்கமா திட்டுறாங்களா? நீ என்ன பண்ண? இந்த பாரு, உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இன்னைக்கு எனக்கு மீன் குழம்பு சோறு தான் ஓடும். ரெண்டும் மாத்தி மாத்தி பேசிக்குதுங்களா? இரு, அந்த அக்கா நான் பேசிக்கிறேன். ஏக்கா இங்க வாயா. எதுல அதுக்குள்ள என்ன பண்ணீங்க? ஏக்கா, இங்க ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமா? உடம்பு கட்ட பிஞ்சுடும். என்னடி அசிங்கமா திட்டுற? என் வீட்டுக்காரருக்கு சேர்ப்பு வாங்கி கொடுத்து உன்னை திட்டு சொல்லுவேன். இது என்ன இப்படி பேசுது? ஏக்கா, வீடு வாடகைக்கு தானே கேட்டோம், நான் இப்படி பேசுறா? ஏங்க இந்த ஆள் என்ன பேசுறான் பாருங்க. ஏய், அது ஏன் முன்னாடிடா? எப்பறம் என் முன்னாடி இப்படி பேசுறான்? தெரிஞ்சிச்சு போ. யோ ஆட்டோக்கார, நானா இப்ப தப்பா கேட்டேன், இப்படி பேசுதுங்க. நீயும் தப்பா பேசல, நானும் தப்பா பேசல. ஆனா அவங்களுக்கு தான் காது கேட்காது போல இருக்குது. ஏங்க உன் காதுல கைய வச்சு பேசுறான், நம்மள சேவடன்றான் போலுக்குது. கம்பல் ஓன் மாடி உனக்கு காதை அர்த்தம் கூடுவானுங்க. யார் சொல்லி இதெல்லாம் கேக்குறா? ஆனா யாரா நீ? நம்மள சேவடன் சொல்லிதான் பரவாயில்லையா? இந்த பாரு, உனக்கு நகை ஓடனா உங்க அப்பா கையில உங்க அம்மா கையில போய் கேளு, என்கிட்ட கேட்காது. இங்க பேசினா வேலைக்கு ஆகாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்டோ விட்டு இறங்கி அந்த வீட்டுல போய் கேளுங்க. சரி வாங்க, நம்ம கிட்ட வராத. ஏய், உங்ககிட்ட யார் வந்தாங்க? நவரே நேடியா குமார் தான் செத்துட்டேன்னு சொன்ன, திரும்பி போறாங்க. அவங்க சொந்தக்கார போட்டோம். செத்துட்டாடி குமார், உயிரோட எங்க இருக்கிறான்? நீங்க பேசுறது சுத்தமா புரிய மாட்டேங்குது. நீங்க ஏன் இதெல்லாம் பேசிட்டு கிடக்குறீங்க? நான் எங்க வீட்டுக்காரர் விட்டு வரமாட்டேன். நீ இப்படிலாம் பேசாத. தலை எழுத்து, எப்படியோ பேசி தொலைங்க. அடியே, அவன் ஏன் தலையில அடிச்சு போறான்? இன்னைக்கு திங்கக்கிழமைங்க, அது கூட தெரியல உனக்கு. குமார் போட்டோவை பாக்கிறதுக்கு போறாங்கடா. போட்டோம். அண்ணா அண்ணா உரக்க கூப்பிடுங்க. அண்ணா அண்ணா. பேனா ஏதுவே மாட்டேங்குது, ரிப்பேர் பண்ண வந்துக்கிறீங்களா? பேனா ரிப்பேர் பண்றதுக்கா? ஆஹா, அது இல்லண்ணா, வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமான்னு கேக்குறதுக்கு வந்திருக்கிறோம். வீடு வாடகைக்கா? கிடைக்கும். எவ்வளவு ரூபாயில எதிர்பார்க்குறீங்க? என்னங்க, இவர் கிளியரா பேசுவாரு, இவர்கிட்ட பேசுங்க. அண்ணா, நானும் எங்க பொண்டாட்டி தானா, 2 பேர் தானா, சிம்பிளான வீடு இருந்தா கூட போதும்ண்ணா. சரி, எவ்வளவு வாடகை கொடுப்ப? ஒரு 5000 ரூபாய் வாடகை கொடுக்கலாம்ண்ணா. 5000 ரூபாயா? வீடு வாடகைக்கு இருக்குது, 5000 ரூபாய் கொடு. நோ, வீடே கட்டாம 5000 ரூபாய் கேக்குற. வீடு அவங்க பாக்கணும்ல. அட இதப்பா வீடு. ஏங்க வீடு நல்லா இருக்குதுங்க. இந்த பொருள் அப்படியே இருக்குதா? வீட்டு யூஸ் பண்ணீங்க, பொருள் யூஸ் பண்ணாதீங்க. நோ, அப்புறம் எப்படின்னா அது? நாங்களும் சமைக்கணும்ல. அதெல்லாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் அலோடு. நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லா பொருளும் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி வீடு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அட்வான்ஸ்ல எதுவும் தேவையில்ல. 5000 ரூபாய் காசு கொடுத்தாலே போதும், டக்குன்னு கொடுங்க. ஏங்க டக்குன்னு எடுங்க, மனசு மாட்ட போறாங்க. கொடுங்க. என்ன ஏனி தானே எப்படி அழிறா? யாரு அது வீட்டாண்ட? புதுசா இருக்குது. இருங்க, இப்ப எது காசு கொடுக்குறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, போடா. யோ பெரியப்பா, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல எனக்கு இடங்குது இல்ல, அத வாடகை விட்டேன். வாடகை விட்டியா? ஒன்னும் புரியலையே. தம்பி, இந்த வீட்டை எங்களுக்கு வாடகை விட்டுக்காரு தம்பி, அவரு எல்லா பொருளோட. சவுள்ளியா விடுவேன் அந்த ஆளே உங்களையும். யாரு வீட்டை யாரு வாடகைக்கு விடுறது? என்னங்க இப்படி பேசுறாங்க? ஏன்பா அவர் தப்பா வாடகை விட்டாரு? அந்த ஆளுக்கு தங்க இடம் இல்ல, பிளாட் பாட்ல 10 இருந்தானே, சரி இங்க வந்து 10க்கு இடம் கொடுத்தாக்கா வீட்டை வாடகை விட்டுருவானா அவன்? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் உங்க பெரியப்பா நான்.
வாயை வச்சிருவேன். நான் பெறப்பா நீ எல்லாம் சொத்தை துண்ணே தீத்து ஓயிட்ட, இப்போ வந்து பெறப்பான்ற. தப்பா நீ பேசுறது சரியில்லை, நான் இந்த வீட்டை விட்டா போறேன். அவங்க கிட்ட காசை வாங்கி நீ ஓயிட்டா, அவங்க வந்து வீட்டுல உட்காந்தீங்கன்னா யாரு இதை பொறுப்பு ஏத்துக்கிட்ட? கையை எடு. எடுக்க மாட்டேன். ஏங்க என்னங்க இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு நிக்கிறாங்க? ஏன்பா அவர் ஒரு 5000 ரூபாய் நிக்கிறாரு, நாப்பா இது? ஹலோ, 5000 ரூபாய் வாங்கணும்னா அந்த ஆளை அச்சு புச்சி சொட்டைய வச்சு வாங்கிக்கோங்க. அது என் வீடு. அப்ப எனக்கு பங்கு இல்லையா? நான் உன் பெரியப்பா இல்லையா? யோ, இதுக்கு மேல நீ என் பெறப்பவே இல்லை. நீ இதுக்கு மேல பேசணும்னா உன்னை தூக்கி அழுக்க மாட்டிருவேன். இது நல்லதுக்கே இல்லை. சாப்பிட்டு போயாது. யோ சொட்டா, நான் வீடு வாடகை கூடன்னு காசை வாங்கிக்கினேன். நான் தான் விட்டேனே, உள்ள பாக்கல. காலை எடுத்து வச்சா காலை வச்சிருவனே. நீ தைரியமா காலை எடுத்து வைப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏய் வாடியா. நேத்து சும்மா கத்திங்கடா, காசு கூட. என்னப்பா குத்த காசை பிடிங்கிட்ட? புடிங்க என்ன பண்ணுவாங்க? ஏய் வா, வேற எங்கன்னா போய் பார்க்கலாம். ஏங்க இதுக்கு மேல வீடு இருக்குமாங்க? வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. கைக்கு வந்தது வாய் கிடைக்காம போச்சா? எவ்வளவு திமிருதா வீட்டை வாடகைக்கு விடுவீங்க? மகன் வீட்டு பக்கமா வராது இதுக்கப்புறம். என் பேர்ல கை வச்சிட்டில, உன்னை சும்மா விட மாட்டேன். ஏன்பா தம்பி, குமாரா பார்த்தாங்களா இல்லையா அவங்க? யாரு? நான் பேசுறேன் பாருப்பா, இந்த ஆளு என் மேல சந்தேகப்படுறேன்பா. இங்க போய் 2 பேரும் ஒழுங்கா போயிடுங்க. ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன் நானு. ஏய் என்னடா மரியாதை கேட்டுக்கின்ற? நான் பெரிய மனுஷன்டா. அந்த குழந்தைகிட்ட போய் என்ன பேசுற? 20 ரூபாய் இப்ப கேட்டு நிற்பேன். அவன் அசிங்கமா திட்டுறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ற. என்னடி இது? உனக்கு தண்ணி சோறு தான் போடுவேன், மீன் குழம்பு இல்ல. ஐயோ, இதுகிட்ட தாங்க முடியலையே. இந்த பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை சொல்ல விட மாட்டேன். ஏய், எங்க எடுத்து காட்டு.